வீட்டில் செல்வ வளம் பெருகணும், பணம் பல மடங்கு பெருக தொடங்கணும், 16 செல்வங்களும் வீட்டில் சேரணும் அப்படின்னா, நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்று செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன? வழிபடும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்காமல் செய்யணும். அப்போ உங்கள் வீட்டில் 16 செல்வங்களும் சேர தொடங்கும். ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அன்றுமே இதை நீங்கள் கடைப்பிடிக்கணும். ஸோ இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி 2024. இந்த வருடத்தோட விநாயகர் சதுர்த்தி எப்போ, தேதி, நேரம், சரியான வழிபடு முறை, இது எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அனைவரும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணல, இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி அன்று தான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது. ஸோ இந்த ஆண்டு இந்த ஆவணி மாதத்தில் வருகிற சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதி வருது. ஸோ இந்த சதுர்த்தி திதி அன்று தான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது. அதாவது வருகிற சனிக்கிழமை அன்று தான் விநாயகர் சதுர்த்தி, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 2024. ஸோ இந்த தினத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தியை நம்ம எப்படி எளிமையாக வழிபாடு செய்யலாம், நமக்கு அனைத்து செல்வளங்களும் சேரணும், நம்முடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம விநாயகர் பெருமானை எப்படி வழிபாட்டால் நமக்கு இந்த எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம விநாயகரை பற்றி சொல்லணும், அவருடைய புராணங்கள் பற்றி சொல்லணும்னா நம்மளுடைய பதிவுகள் ரொம்ப பெருசாகவே போகும். அனைவருக்குமே இது தெரிஞ்ச விஷயம்தான். விநாயகரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா விக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்வு. நம்முடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நம்மளுடைய அனைத்து கஷ்டங்களும் தீர்க்கக்கூடிய ஒரு முதற் கடவுள்னு சொல்லலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, மனதளவில் குழப்பமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் அது விநாயகர். ஸோ அதனால தான் இவர் விக்னேஸ்வரர் அப்படின்னு சொல்லி நம்ம அழைப்போம். இந்த மாதிரி பல விஷயங்கள், பல புராண கதைகள் நம்ம விநாயகர் பெருமானை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விநாயகர் பெருமானை, இந்த முதற் கடவுளை நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம்? ரொம்ப எளிமையான வழிபாடு தான், அனைவராலுமே செய்வோம். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையுமே நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்பவே செலிப்ரேட் பண்ணுவோம், கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த சதுர்த்தி திதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 6 மதியம் 3 மணிக்கே வெள்ளிக்கிழமையே ஆரம்பிச்சிருது இந்த சதுர்த்தி திதி. அடுத்த நாள் சூரிய உதயத்தின் போது சதுர்த்தி திதி இருக்கிறதுனால தான் அன்றைய தினம், அதாவது செப்டம்பர் 7 நம்ம விநாயகர் சதுர்த்தியாக செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த சதுர்த்தி திதி எப்போ முடிவடைதுன்னு பார்த்தீங்கன்னா மாலை, அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி மாலை 5:37 முடியுது. ஸோ 6ஆம் தேதி ஆரம்பித்து 7ஆம் தேதி மாலை வரைக்குமே இந்த சதுர்த்தி திதி இருக்குது. ஸோ செப்டம்பர் 7 தான் நமக்கு விநாயகர் சதுர்த்தி. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று காலையிலே பெண்கள் சுத்தபத்தமாக எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நிலைவாசலில் அரிசி மாவில் கோலம் போடுங்க. இந்த அரிசி மாவை எப்படி தயார் பண்ணணும், எப்படி நம்ம கோலம் போடுறதுன்னு ஆல்ரெடி நிறைய பதிவுகள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த அரிசி மாவில் நீங்கள் கோலம் போடுங்க. அதுவும் குறிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று நம்ம எப்போவுமே நிறைய மங்களகரமான விஷயங்கள் செய்யும் பொழுது, பண்டிகைகள் செய்யும் பொழுது இந்த அரிசி மா கோலம் போடுவோம். ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்று போடுறது இன்னும் உங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். எறும்புகள் இந்த அரிசி மாவை சாப்பிட்றதுனால உங்களுடைய அனைத்து விதமான கர்மாக்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் முடிந்தவரைக்கும் இந்த சதுர்த்தி அன்று, விநாயகர் சதுர்த்தி அன்று அரிசி மாவில் நிலைவாசலில் கோலம் போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் ஒரு மனை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 16 செல்வங்களும் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மனைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஸ்வஸ்திக் சிம்பிள் வரைஞ்சிட்டு, அதற்கு அப்புறமா அரிசி மாவுலேயே பார்த்தீங்கன்னா அரிசி மா கோலம் போடுறோம் பார்த்தீங்களா, அதுலேயே ஸ்வஸ்திக் சிம்பிள் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே இந்த மனையை வச்சுக்கோங்க. நான் இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் எப்படி சரியான முறையில் வரைகிறது, எப்படி யூஸ் பண்ணுறது பற்றி அடுத்தடுத்த பதிவுகளும் உங்களுக்கு தெளிவாக போடுறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த சிம்பிள் வரைஞ்சிட்டு அதற்கு மேலே இந்த மனையை வச்சுக்கோங்க. இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் வரையும் பொழுதும் யாரும் தெரியாத மாதிரி மறைவாக தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ இது ஒரு சூட்சமமான ஒரு பரிகாரம் கூட சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரி சிம்பிள் வரைகிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் முழுதுமே உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ வளம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த சிம்பிள் எப்பொழுதுமே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ குறிப்பாக மனை வைக்க போகிறோம். ஸோ நான் அதை பற்றி தனியாக உங்களுக்கு பதிவில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் அதை பற்றி டீட்டெயிலாக அடுத்தடுத்த பதிவுகளை உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி வரையணுன்றதை பற்றி. ஸோ இந்த மனைக்கு மேலே ஓம் அப்படின்னு சொல்லி எழுதணும். மஞ்சளால் ஓம்னு எழுதிட்டு அதில் குங்குமம் போட்டு வச்சுருங்க. இந்த மனைக்கு மேலே ஒரு தலை வாழை இலை போட்டுக்கோங்க. அந்த வாழை இலை மீது பச்சரிசி கொஞ்சமாக பரப்பிட்டு அதில் பிள்ளையார் சுழி போட்டுக்கோங்க. நம்ம எப்பொழுதுமே எழுதும் பொழுது பிள்ளையார் சுழி போடுவோம் பார்த்தீங்களா, ஊன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிள்ளையார் சுழி அந்த பச்சரிசி மேலே போட்டுக்கோங்க. அதுவும் குறிப்பாக நீங்கள் மோதிர விரலால் பயன்படுத்தி அந்த பிள்ளையார் சுழியை போடணும், மற்ற விரல்களை பயன்படுத்தக்கூடாது. இந்த மோதிர விரலை மட்டும் பயன்படுத்தி நீங்கள் இந்த பிள்ளையார் சுழியை அதில் போடுங்க.
அப்படி வாழை இலை பயன்படுத்த முடியல, போட முடியல அப்படின்றவங்க பிள்ளையார அப்படியே வைக்காம ஒரு சின்னதா தட்டு வச்சுக்கோங்க. அந்த தட்டுல பச்சரிசி நிரப்பி நான் சொன்ன மாதிரி பிள்ளையார் சுழிய மோதிர விரலால எழுதி அதற்கு மேல நீங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பிள்ளையார் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதில வச்சுக்கலாம். ஸோ வாழை இலை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு நார்மல் தாம்பூல தட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி கண்டிப்பா மணையின் மீது தான் நீங்க பிள்ளையார அமர வைக்கணும். தரையில வைக்கக்கூடாது. இந்த தயாரிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க பூஜை அறையிலேயே உங்களுக்கு இடம் இருந்தா அதிலேயும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா, தனியா பூஜை அறைக்கு கீழேயும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி தாம்பூலத்தட்டு, வாழை இலை இந்த மாதிரி எதுவுமே என்னால வைக்க முடியல அப்படின்றவங்க, நீங்க தரையில வைக்காம மணையில மட்டுமாவது அட்லீஸ்ட் வைக்கிறதுக்கு பாருங்க. முடிஞ்சவங்க மணைக்கு மேல நான் சொன்ன மாதிரி வாழை இலை அப்படி இல்லைனா தட்டுல நீங்க பச்சரிசி பரப்பி நீங்க வைக்கலாம். அடுத்து நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல, நீங்க அந்த பிள்ளைகள் மூலமா விநாயகரை வாங்கிட்டு வர்றது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா வீட்ல இருக்கக்கூடிய யார் வேணாலும் நீங்க போய் விநாயகர் வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு வரும்போது கண்டிப்பா நீங்க வீட்ல இருந்து மணை எடுத்துட்டு போங்க. மணை இல்லாம நம்ம விநாயகரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாது. ஸோ அப்படி வீட்ல இருந்து மணை எடுத்துட்டு போறதுனா ஆல்ரெடி அங்கேயே மணையோட ஒரு சில இடத்துல விநாயகர் விப்பாங்க. அந்த மாதிரி நீங்க வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு வரும்போதே அந்த இடத்துல கொஞ்சமா களிமண் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிட்டு வாங்க. அது எதற்குன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு வீடியோவில் நடுவில் சொல்கிறேன். நம்ம ஒரு இடத்துல அதை பயன்படுத்துவோம். ஸோ கொஞ்சமாக ஒரு சின்ன உருண்டை களிமண் அவங்ககிட்டயே வாங்கிட்டு வாங்க. ஸோ விநாயகரை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா எப்பொழுதும் போல் நம்ம ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சுருக்க அந்த மனை மேலே விநாயகரை அமர வச்சுருங்க. அதே மாதிரி விநாயகர் வாங்கும் பொழுது வலஞ்சுழி விநாயகராக பார்த்து வாங்குங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இடஞ்சுழி விநாயகரும் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்கும் பொழுது வலஞ்சுழி விநாயகராக பார்த்து வாங்கிட்டு வாங்க. விநாயகர் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டுருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் மனையில் அமர வச்சுருப்போம். அடுத்து விநாயகருக்கு 2 பக்கமும் பார்த்திங்கன்னா குத்து விளக்கு தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய நெய்வேத்தியம் முதற்கொண்டு எல்லாமே தயார் நிலையில் வச்சுக்கோங்க. அதற்கப்புறமா விநாயகருக்கு ஒரு சின்னதாக வெள்ளை நிறத்தில் வஸ்திரம் எப்பொழுதும் போல் வெள்ளை நிறத்தில் ஒரு துண்டு கட்டுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் துண்டு கட்டி விடுங்க. நம்ம வெள்ளை நிற வஸ்திரம் இந்த மாதிரி விநாயகருக்கு எப்பொழுதுமே நீங்கள் மனையில் வைத்ததுக்கப்புறமா கட்டணும். அடுத்தது நம்ம மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துப்போம். விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்ததுக்கு அப்புறமா நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாலையாக இருக்கட்டும், இல்லை கடையில் வாங்கின மாலையாக இருக்கட்டும், ஸோ பூ மாலை, அருகம்புல் மாலை, எருக்கஞ்செடியிலேருந்து நம்ம அந்த எருக்க மாலை வந்து தயார் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த அனைத்து மாலைகளையுமே விநாயகர் பெருமானுக்கு அணிவிச்சிருங்க. ஸோ இதற்கப்புறமா நம்ம குன்றின் மணி கண் திறப்போம் பார்த்தீங்களா, விநாயகர் கண் வைப்போல் அந்த கண் இருக்கும்ல, அந்த குன்றின் மணியை எடுத்து கண் திறக்கணும். ஸோ இது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம விநாயகருக்கு குன்றின் மணி வைத்து கண் திறக்கணும். ஸோ இதற்கப்புறமா நான் ஒரு சின்ன துண்டு களிமண் வந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பேன் வாங்கும் பொழுதே. அது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, தொப்பையில் ₹1 நாணயம் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். ஸோ அதற்கு இந்த கொஞ்சம் களிமண்ணை வந்து எடுத்து வாங்கிட்டு வர சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து ஏன்னா ஈரமாக இருந்தால் தான் இந்த ₹1 நாணயம் ஒட்டும். ஸோ அந்த களிமண்ணை விநாயகரோட தொப்பில் அதில் வச்சுட்டு அதற்கு மேலே ₹1 நாணயம் வெளியே தெரிகிற மாதிரி அதில் ஒட்டி விட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரி களிமண் இல்லை, வாங்க முடியல, இல்லை மறந்துட்டுன்னு சொல்கிறவங்க நம்ம மஞ்சளை கொஞ்சம் உருண்டையாக எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சளை வந்து தொப்புளில் வச்சதுக்கப்புறமா அதற்கு மேலே ₹1 நாணயத்தை நீங்கள் ஒட்ட வச்சுருங்க. இந்த ₹1 நாணயம் வைக்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஸோ கண்டிப்பாக இந்த ₹1 நாணயத்தை நீங்கள் வைங்க. ஸோ அதற்கப்புறமா விநாயகர் பெருமானுக்கு பின்புறமாக நம்ம குடை வைத்து நம்மளுடைய பூஜையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதற்கப்புறமா நீங்கள் உங்களுடைய எளிமையான நெய்வேத்தியம் நீங்கள் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம். 21 எண்ணிக்கையில் முடிஞ்சிச்சுன்னா 21 எண்ணிக்கையில் நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளால் என்ன நெய்வேத்தியம் எளிமையாக செய்ய முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை வச்சு நீங்கள் தீப தூப கற்பூர ஆரத்தி காமிச்சு, அதே மாதிரி தேங்காய் உடைத்து கண்டிப்பாக தேங்காயை வீட்டில் வந்து உடச்சி 2 பக்கமும் தேங்காய் வைங்க. மற்றபடி நம்ம அந்த செட்டு எல்லாமே வந்து கடைகள்லேயே விற்கும். ஸோ அது எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சிடலாம். ஸோ உங்களால் என்ன நெய்வேத்தியம் வீட்டில் செய்ய முடியுமோ அந்த எளிமையான நெய்வேத்தியத்தை செய்து ரொம்பவே எளிமையாக வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். அதே மாதிரி இதற்கான டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை ராகு காலம் அப்படின்றது காலையில் 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி யமகண்டம் மதியம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த 2 நேரத்தையும் நீங்கள் தவிர்த்துடுங்க பூஜை செய்கிறதுக்கு. வாய்ப்பிற்கு முடிஞ்சவங்க நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே இந்த விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி அனைவருக்குமே வந்து இந்த மாதிரி களிமண் வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்காது. ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்காது. ஸோ நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகரை வைத்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் உங்களால் பூஜை செய்ய முடியுன்ற பட்சத்தில் அன்னைக்கே நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். அதே மாதிரி சனிக்கிழமை நல்ல நேரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா காலை 5:30லேருந்து 7:30 வரைக்கும் இந்த நல்ல நேரம் அப்படின்றது இருக்குது. ஸோ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா
10:30லேருந்து 1 மணிக்குள்ள நீங்க செய்யலாம். ஸோ ராகு காலம், யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்கள்ல செய்யலாம். அது தவிர்த்து நல்ல நேரங்கள் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நம்ம வீட்ல விநாயகர் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா காலையிலயும் சரி, மாலையிலயும் சரி 2 வேளையுமே பூஜை செய்யணும். 2 வேளையும் ஏதாச்சும் ஒரு எளிமையான நைவேத்தியம் வைக்கணும். ஸோ 3 நாள் நம்ம வந்து வீட்ல விநாயகர் வைத்து வழிபாடு செய்றோம். 3வது நாள் வந்து கடல்லயோ, அப்படி கடல் இல்லாத பட்சத்தில ஆறு, ஏரி, குளம் இந்த மாரி கிணற்றில் இந்த மாரி நம்ம வந்து விநாயகர விட்டுட்டு வருவோம். ஸோ அப்படி விடுற பட்சத்தில நீங்க வந்து கண்டிப்பா இந்த 3 நாளுமே நீங்க வந்து நெய்வேத்தியம் வைக்கணும். ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம் அதாவது சனிக்கிழமையே வந்து சாயங்காலமே வந்து நம்ம கடல்லையோ இல்ல அ பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரி, குளம் அந்த இடத்துல நம்ம விட்டுட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி விடுற பட்சத்துல நீங்க கண்டிப்பா அ காலையில ஒரு நெய்வேத்தியம் வைக்கிறீங்களா, அடுத்து மாலையில ஒரு நெய்வேத்தியம் வச்சு வீட்ல பூஜை செய்துட்டு, அதற்கப்புறமா நீங்க கடல்ல இல்ல நீங்க எந்த இடத்துல விட போறீங்களோ அந்த இடத்துல விட்டுட்டு வாங்க. ஸோ அப்படி நீங்க வந்து கடல்ல இல்ல மற்ற இடங்கள்ல விடும் பொழுது, குறிப்பா வீட்லேருந்து ஒரு கற்பூரம் எடுத்துட்டு போங்க. கடல்ல நம்ம கரைக்கிறதுக்கு முன்னாடி கற்பூர ஆரத்தி காமிச்சுட்டு, கற்பூரம் ஏத்துனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து கடல்ல விநாயகர கரைக்கணும். ஸோ இதையும் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நீங்க 3 நாள், 5 நாள் இல்ல அன்றைய தினமே ஒரே நாள் வைத்து வழிபாடு செய்தாலும் சரி, கரைக்கும் பொழுது இந்த ஒரு ப்ரொசீஜர கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே செய்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து மஞ்சள் பிள்ளையார பிடிச்சு வைக்கிறதுக்கு மறக்காதீங்க. வீட்ல மஞ்சள் பிள்ளையார் வைக்கணும். ஸோ நம்ம வந்து விநாயகர் கரைத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த மஞ்சள் பிள்ளையாரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல தண்ணீர்ல கரைச்சு பூந்தொட்டிகள் அப்படி இல்லன்னா மண்பாங்கான இடத்துல அந்த கரைத்த தண்ணீரை நீங்க ஊத்தி விட்டுடுங்க. இத தவிர்த்து நீங்க பூஜை அறையில குத்து விளக்கு ரெடி பண்றது, மற்ற பூஜை அறைய வந்து அலங்காரம் பண்றது, இது எல்லாமே எப்பொழுதும் போல நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க. வெத்தல பாக்கு, பூ, பழம், ஸோ அபிஷேகம் பண்றீங்க. இப்ப வீட்ல விநாயகர் இருக்காங்க, அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணா இந்த அபிஷேக பொருட்கள் இது எல்லாமே நீங்க தனியா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எளிய முறையில விநாயகர் சதுர்த்திய நீங்க வந்து கண்டிப்பா இந்த சனிக்கிழமை கொண்டாடுங்க. உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும், கஷ்டங்களும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை இந்த வருடத்திலிருந்து ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ மறக்காம இந்த ஸ்வஸ்திக் சிம்பல வரையணும். அதுவும் நான் அடுத்த பதிவுகள்ல உங்களுக்கு எப்படி வரையணும்ன்றத காமிக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில செல்வ நிலை உயரணும், முன்னேற்றம் அடையணும் அப்படின்றவங்க இந்த ஸ்வஸ்திக் சிம்பலை மறக்காம வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் விநாயகர் அமர வைங்க. ஸோ இந்த எளிமையான ஒரு விநாயகர் சதுர்த்தியை எளிமையாக எப்படி செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காம பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நம்ம போட ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.